ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரிக்கு போய் பிரியாணி செய்ய போகிறோம். போகிற வழியில் நம்ம ஐயா காமராஜர் ஐயா பார்த்த சின்ன எனக்கு வைப் ஆச்சு. தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். எப்பா படிக்க போலையா? ஐயா படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா? ஒரு வேளை சோறு போடுற ஐயா, சாப்பிட்டு வந்து படிங்கயான்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு. ஐயா காமராஜர் ஐயா அவர் செயல்களை நினச்சி பார்த்தாலே உடம்பு சிலிர்க்கும். என் மன நிறைவான வாழ்த்தை ஐயாவுக்கு தெரிவிச்சுட்டு, என்னதான் கடலூர் பக்கத்தில் பாண்டிச்சேரி இருந்தாலும் அது வெளிநாடு தானே, எப்போ புதுச்சேரி போனாலும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இந்த பில்டிங்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பாண்டிச்சேரி இங்கே எல்லா ரவுண்டான இடத்துலையும் ஒவ்வொரு சிலைகள் இருக்கும். இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை. இப்போது நம்ம ராஜீவ்காந்தி சிலை தாண்டி அடுத்தது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார். இவர் இவருக்கு இங்கே இருக்கிற முதலமைச்சர் ரொம்ப பிடிக்குமா, அதனால் சிவாஜி அண்ணன் இறந்த உடனே இந்த சிலையை ஒரே மாதத்தில் வச்சாராம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன். இப்போது நம்ம அந்த சென்னை ஈசார் வழியாக போகும்போது அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக கடல். அந்த கடல் காற்றுல வாங்கிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பெரிய காலாப்பட்டு அப்படின்ற ஊருக்கு சமைக்க போயின்னுக்கிறோம். இப்போது நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. எப்பவும் போல முன்னாடி பூண்டு நம்ம எடுத்தாச்சு. அதை வீட்லேயே உரிக்க சொன்னோம். அவங்க உரித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம பிரியாணி வேலையில் முக்கியமான ஒரு பங்கு பூண்டு தான். அந்த பூண்டு உரித்து கொடுத்தாலே சந்தோஷம்தான். அதுக்கு அடுத்தது அந்த புதினா, மல்லி, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பார்த்த உடனே சமைக்கிற ஆர்வம் அதிகமாகிடுச்சு. வாங்க நம்ம இப்போ கறியை பார்க்கலாம். இங்கே 25 கிலோ மட்டன் ஒரு 60 கிராம் சைஸில் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இது நல்ல இன ஆட்டுக்கறி. நல்ல ஒரு சமையல்காரங்க, நல்ல ஒரு மாஸ்டர். கறியை பார்த்தவொடனே சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஒரு முத்தன ஆடா, இல்லை இள ஆடா, இல்லை பிஞ்சு ஆடான்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாரி தான் நீங்கள் அவிக்கணும், சமைக்கணும். நீங்கள் எடுத்து உங்களுக்கு சாப்பிட வரவங்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கணும். சரிங்களா, இதை நம்ம பார்த்து செய்கிறதுல தான் இருக்குது. பிரியாணினா நம்ம இஞ்சி பூண்டு ரேஷியோ கரெக்டாக போடுறோம், எண்ணெய் ஊற்றுறோம், தண்ணி ஊற்றுறோம், நம்ம கரெக்டாக வந்துடும் மட்டும் கிடையாது. நான் ஏன் வீடியோவில் உங்களுக்கு அதிகமாக என்ன சொல்ல வரேன்னா ஃபிசிக்கல் டிப்ஸு இதை தான் நான் அதிகமாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஏதோ சேர்க்குறீங்க, ஏதோ குறைக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா அதை சொல்லாமல் போயிடுவேண்ணா சொல்லுங்கள். அதனால் நாங்கள் உங்கள் வீடியோ காட்டுறதுக்காக கொஞ்சம் அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்போம். இங்கே மட்டனை நான் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 3 வாட்டி அலசிட்டு இதுக்கு தேவையான பச்சை மிளகா, புதினா, மல்லி, பட்டை, கிராம்பு, உப்பு, தண்ணி அந்த சேர்த்து வேக வைக்கணும். இந்த மட்டன் கூட கொஞ்சமாக ஒரு கை சாந்து இஞ்சி, ஒரு கை சாந்து பூண்டு. அந்த மட்டன் அவிச்சு நமக்கு அந்த சாந்து அந்த மசாலாலாம் மட்டனில் கறியில் ஏறிஞ்சின்னா நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டையை பாருங்களேன், உருட்டாக இருக்குல்ல, இந்த பட்டை ஒரு வகையான பட்டை. இதுதான் அதிக வாசனை இருக்கும், அதிக காஸ்ட்டு. சரிங்களா, இந்த மாதிரி பட்டை கிடைச்சா நீங்கள் வாங்கி நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கறிக்கு அவிக்கிறதுக்காக எல்லாமே நான் ஒரு 8 கிராம் அளவு 10 கிராம் அளவுக்கு எடுத்து கறி கூட சேர்த்து நல்லா அவிக்க போகிறேன். 2024 இன்று முதல் நாள் நம்ம இருக்கிறோம். எனக்கு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அவர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்லாம் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனல் வீடியோ நல்ல அளவோட தெளிவான செய்முறை விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறையா பேருக்கு இது நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். சரிங்களா, இப்போது நம்ம அரிசியை எடுத்தாச்சு. அரிசி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது யூனிட்டி அரிசி. சரிங்களா, இந்த யூனிட்டி அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதிகமாக இந்த அரிசியில் வடி பிரியாணி தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தம் பிரியாணி செய்ய போகிறோம். நல்ல அளவோடு தெளிவாக பாருங்கள். சரியா, இப்போது ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் கயிறு கட்டிட்டேன். பாருங்களா, சைடில் தெரியுதா? அந்த மாற்றவே கூடாது. அளவு பாத்திரம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதனால் அதில் எத்தனை பாத்திரம் வருதுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அரிசி அளக்கும்போது
அரிசிக்கு அளந்து தண்ணி ஊற்றும்போது, உப்பு போடும்போது, காரம் போடும்போது இதெல்லாம் முக்கியமாக சமைக்கிற அந்த மாஸ்டர் கையாலையும் தான் செய்யணும். நீங்கள் பக்கத்தில் ஒரு நபர் இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு நீங்கள் போடுங்க தண்ணி ஊற்றுங்கன்னா அவங்க அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி அதை செய்ய மாட்டாங்க. அதனால் ரொம்ப மறந்துடாதீங்க. இப்போது அந்த அரிசியை 3 வாட்டி நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். நீங்கள் அரிசி முன்னாடியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வடிகட்டுருங்க. அரிசி ஊறின பிறகு பிசையக்கூடாது. நமக்கு அது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம இந்த கறி மட்டன் எடுத்து அவிக்கிறோம். அது 3/4 பாகம்தான் வேகணும். சரிங்களா? ஆனால் இங்கே நமக்கு வந்துக்கிற கறி நல்ல இளம் ஆட்டுக்கறி. இதை கொஞ்ச நேரம் வேக வச்சோடனே நல்லா வெந்துடுச்சு, பூ போல் வெந்துடுச்சு. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காமிக்கிறேன். இப்போது அந்த எலும்பில் பாருங்களேன், அந்த கறி நல்லா வெந்து நமக்கு தனியாக வர ஸ்டேஜ் அளவில் இருக்குது. அதனால் கறியை பார்த்து நீங்கள் வேக வைங்க. நல்ல பெரிய ஆட்டுக்கறியாக இருந்தால் ரொம்ப நேரம் வேக வைங்க. இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஆனால் நான் இங்கே கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டேன். இதை என்ன பண்ணலான்றதை தாளிக்கும் போது சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 30 கிலோ அரிசி, யூனிட்டி பாஸ்மதி அரிசி, 25 கிலோ ஆட்டுக்கறி, இதை நான் போட்டு தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாருங்கள். அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு கூட வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சி முக்கு, மராட்டி, பிரெஞ்சு இலை, இதெல்லாம் நான் மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அரைச்சி தான் சேர்ப்பேன். ஆனால் இன்றைக்கி அரைக்காமல் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். அது எங்கே சேர்க்குறேன், அது எந்த அளவுக்கு நம்ம பொரிய விடணுன்றதெல்லாம் நீங்கள் தாளிக்கும் போது பாருங்கள். சரியா? இது அன்னாச்சிப்பூ ஸ்டார், அதாவது இது மட்டன் பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு இந்த அன்னாச்சிப்பூ சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிக்கனில் சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் மட்டன் பிரியாணிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சோம்பு, அதேமாரி சோம்பும் நீங்கள் நல்லா அந்த கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவில் பட்டையும் சோம்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மீதி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ரேஷியோ கணக்கு நான் போடுறேன், நீங்கள் கேட்டால் நான் போடுறேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு சால்ட்டு உப்பு, 1 பாக்கெட் உப்பு, 1 கிலோ, பார்த்தீங்களா தெரியுதா? இந்த 1 கிலோ உப்பு 25 கிலோவுக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு கைப்பிடி 40 கிராம், இதெல்லாம் நான் போடும்போது சொல்கிறேன். முந்திரி பருப்பு நமக்கு இப்போது நம்ம 1/2 கிலோ தான் சேர்த்துக்க போகிறோம். இங்கே 1 கிலோ பாக்கெட்டாக இருக்குது. அதே போல் இங்கே தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள், பிரியாணி மசாலாத்தூள், இங்கே வந்து மிளகுத்தூள் இல்லை. நான் உங்களுக்கு சேர்க்கும் போது அது எங்கே சேர்க்கணும், எப்படி சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நண்பர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கார், என்னென்னா நீங்கள் மசாலாலாம் சரியாக காமிக்க மாட்டீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. நண்பா, உங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். நமக்கு பிரியாணிக்கு இங்கே இருக்கிற இந்த அனைத்து மசாலாவும் வேணும். ஆனால் இந்த மசாலா நம்ம கறி சேர்க்கறதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மாறி சேர்க்கணும். இப்போது நம்ம ஜீரகத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப நமக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதனால் ஜீரகத்தூள் நமக்கு இந்த பிரியாணி மசாலாத்தூள்லாம் கம்மியாக சேர்த்துக்கலாம். மீதி மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், நீங்கள் அந்த சிக்கன் தூள், மட்டன் தூள், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்காகவே நான் தனியாக இந்த மசாலா தனித்தனியாக பிரித்து வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போது நமக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். சேர்க்கும் போது இதோட அளவு சொல்கிறேன். இந்த வெங்காயம், பூண்டு பாருங்களேன், தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கும் போது சூப்பராக இருக்க பாருங்கள். இஞ்சியும் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது நமக்கு இந்த பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், நமக்கு என்ன தேவையான பொருளை அதை அரைச்சோ உரிச்சோ வெட்டியோ ரெடியாக எடுத்து பக்கத்தில் அலசி வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வைங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இடையில ஏதோ ஒரு பொருள் குறையுது அப்படின்னா நீங்கள் அனலை குறைக்கணும், நீங்கள் பதத்தை மாற்றணும், நீங்கள் டென்ஷன் ஆகணும். பிரியாணி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம மினரல் வாட்டர் கேன் தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறோம். நமக்கு இந்த மினரல் வாட்டர் கேன் தண்ணி ஊற்றி செஞ்சாலே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு எங்குமே அந்த டேஸ்ட்டு மாறி வராது.
நீங்கள் முடிஞ்சால் இதை கேட்டு வாங்கி இதிலே சமைங்க. சரியா? 30 கிலோ அரிசி, 25 கிலோ கறி, மொத்தம் 55 கிலோ. நான் இங்கே 70 கிலோ சைஸ் அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம செய்ய போகிறது பாஸ்மதி அரிசி. பெருசாக இருந்தால் நமக்கு அரிசி உடையாமல் நல்லா பூத்து வேகும். இங்கே பாருங்கள், அந்த கம்பி அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வட்டா வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் சமமாக இருக்கா, நம்ம கம்மி அடுப்பு சமமாக இருக்குன்றதை வட்டா வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வட்டா ஆடக்கூடாது, ஒரு சைடாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் எங்கள் சேனல் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கள். இந்த விறகு, கம்பி அடுப்பு, வட்டா எல்லாமே தனித்தனியாக பொறுமையாக 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் அளவுக்குலாம் வீடியோ போட்டிருக்கேன். வளர்ந்து வரும் மாஸ்டர் விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். இங்கே நம்ம சவுக்க விறகு வாங்கியிருக்கோம். சவுக்க விறகுல பிரியாணி செஞ்சாலே நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் செய்கிற சந்தோஷம் இருக்கும். இதை நான் அடுப்பு அந்த விறகு எரியும் போது சொல்கிறேன். அந்த மட்டனை முன்னாடியே நாம் கொஞ்சம் பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, பட்டைகிராம் சேர்த்து அவிச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டி முதல்லே எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கறியில் இருக்கிற இப்போ பாதி அந்த 50% அளவுக்கு அதோடய எசன்ஸு, அதோட சத்து, அதோட டேஸ்ட்டு எல்லாம் இந்த தண்ணி இருக்கிற மாதிரி இவங்கிட்ட தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த தண்ணியை இது மாதிரி ஊற்றி தனியாக வச்சிடுவாங்க, இல்லை சேர்க்க மாட்டாங்க, இல்லை மறந்துடுவாங்க. அதனால் முன்னாடி எடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிங்க. இந்த தண்ணி நான் ஊற்றும் போது இதோட மீதிய பக்குவத்தை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம விறகு பற்ற வச்சு எரிஞ்ச உடனே வட்டாவை எடுத்து வச்சாச்சு. வட்டா வச்ச ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கிலோ நெய்யில் 1/2 கிலோ நெய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா வதக்கும் போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த 30 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் எண்ணெய் குறைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாஸ்மதி அரிசி நமக்கு எண்ணெய் நல்லா உரியும். சரியா? நம்ம இதே 24 கேரட்டு, துளசி, ஜீரக சம்பா இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி செய்யலாம். அது நான் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். இப்போது நம்ம 1/2 கிலோ நெய் இப்போ சேர்த்தாச்சு, 6 லிட்டர் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காய்ந்த உடனே அந்த பட்டைகிராம் ஏலக்காவை சேர்த்துக்கிறோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, அனல் அதிகமாக வச்சு நீங்கள் போட்ட உடனே பட்டைகிராம் ஏலக்காய் தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி வாசனையே வராது, உங்களுக்கு சாப்பிட ஒரு டேஸ்ட்டே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பட்டைகிராம் ஏலக்காய் போட்ட உடனே ஏலக்காய் வெள்ளையாக பூத்து வரும். அந்த மாதிரி வர தெரிஞ்சாலே நீங்கள் உடனே அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துடணும். சரிங்களா? இல்லை அனல் அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா வெங்காயத்தை கொட்டிட்டு கூட நீங்கள் பட்டைகிராம் ஏலக்காய் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? இதை தான் நான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டிப்ஸுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். பிரியாணின்றது நம்ம ரேஷியோ வச்சு கரெக்டாக செஞ்சிட முடியாது. இந்த அனல் பக்குவம், வட்டா, கம்பி அடுப்பு, இந்த ஹைட் இருக்குது பார்த்தி, கம்பி அடுப்பு ஹைட்டு, இதில் கூட ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் ஆக முடியும். நான் சொல்லி கொடுக்குற அளவு, விளக்கம், செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன் தம் பிரியாணிக்கு 10 கிலோவுக்கு 2 கிலோ வெங்காயம் போதும்னு சொல்லி. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கங்க, பாஸ்மதி அரிசிக்கு 10 கிலோவுக்கு 3 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி சேர்த்துக்கங்க. ஏன்னா அது சாந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்போ தான் நமக்கு இந்த சாப்பாடு அந்த ஜூஸி மாதிரி அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வெங்காய தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெரைச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதிக டேஸ்ட்டு கிடைக்காது. நான் பாஸ்மதி அரிசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு 10 கிலோவுக்கு 3 கிலோ வெங்காயம், 3 கிலோ இஞ்சி, அப்போ 30 கிலோ. இங்கே நான் 9 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு சாந்தை சேர்த்துக்கிறோம். பூண்டு சாந்து சேர்த்த உடனே எங்களுக்கு வட்டாவில் தீச்சல் பிடிக்குது, அடி பிடிக்குதுன்னு நீங்கள் தோல் அதிகமாக அரைச்சி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது அடி பிடிக்கும் தான். அதனால் தோல் உரித்து செய்யுங்க. இப்போது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அளவு உப்பு நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இங்கே 35 கிலோ அரிசி, 35 கைப்பிடி உப்பு போடணும். நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு 10 கை எக்ஸ்ட்ரா போட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி அளவில் நீங்கள் உப்பு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எலுமிச்சை சாறு. இப்போது நம்ம 35 கிலோவுக்கு குறைஞ்சது ஒரு 20 பழம் புழிஞ்சி நம்ம சேர்த்துக்கணும்.
கொஞ்சம் மீடியம் சைஸாக சொல்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 15-16 பழம் மட்டும் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக எலுமிச்சை சாறு பிரியாணியில் சேர்த்துக்குங்க. அந்த புளிப்பு, உப்பு, காரம் தான் நமக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். சரியா? இப்போது அளவான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்தோம். இப்போது தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் 10 கிலோவுக்கு 1 கிலோ கணக்கு, 1 லிட்டர் கணக்கு 3 லிட்டர் தயிர் ஊற்றிக்கிங்க. சரியா? இந்த உப்பு, எலுமிச்சை சாறு, தயிர், இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அளவு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த இடத்துல இந்த தனி மிளகாய் தூள் சேர்க்கும்போது அந்த தக்காளி வதங்கி வர கலரும் இந்த தனி மிளகாய் தூள் நம்ம சேர்க்குற கலரும் சேர்ந்து இன்னும் நமக்கு பிரியாணி நேச்சுரல் கலர் சூப்பராக கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துலையும் நமக்கு எண்ணெய் தான் இருக்குது, தண்ணி இது வரைக்கும் நம்ம ஊற்றலை இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஏன் நான் வெங்காயத்து கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெங்காயத்து கூட எண்ணெய் கூட சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதிகமாக இப்போ வெங்காயம் போட்டு செய்யும்போது அது தனி மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் தீச்சல் பிடிச்ச மாதிரி வெங்காயம் வதங்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரியா? இப்போ பாருங்களேன், கறி நான் வேக்காடு கொடுக்கும்போதே கொஞ்சம் அதிகமாக அனல் கொடுத்துட்டேன். முழு பர்சன்டேஜ், அதாவது ஃபுல்லாக வெந்துடுச்சு. இதை நம்ம போயிட்டு அந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட போட்டு வதக்கினா ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். சரிங்களா? ஆனால் நான் எப்பவும் சொல்கிற மட்டன் பிரியாணிக்கு அவிச்சு செய்யணும். 3/4 பாகம் அவிச்சிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட சேர்த்து வதக்குவோம். இங்கே நான் கறி அதிகமாக வெந்ததுனால சேர்த்துக்கல. நீங்கள் அவிக்கும் போது 3/4 பாகம் அவிச்சு அந்த இஞ்சி பூண்டு கூட சாந்து கூட சேர்த்து வதக்குனீங்கன்னா நல்லா உங்களுக்கு கறியில் எசன்ஸ்லாம் ஏறி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அதனால் இப்போது நான் தக்காளி போட்டு வதங்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்குது. அந்த மாதிரி வந்த உடனே நமக்கு உனக்கு முன்னாடி காமிச்சிடல அந்த மசாலாலாம் ஒன்றா பிரித்து கொட்டி நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலாவை நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்திங்கன்னா அது சீக்கிரம் கரையாமல் அங்கங்கே கட்டிக்கிட்டே நின்றுடும். நீங்கள் தம் போட்டு கிளறும் போது தான் உடஞ்சி உங்களுக்கு மசாலா வாசனை அப்படியே அடிக்கும். சரிங்களா? நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே மசாலா சேர்த்து வதக்குங்க. எங்கள் சேனல் வீடியோவில் ஆரம்பத்தில் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுதான் இப்போ இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு பேஷனில் நெய் மீது நம்ம 6 லிட்டர் ஊற்றிட்டு மீது 1/2 கிலோ இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துட்டு இது கூட முந்திரி கொட்டி வச்சுக்கிட்டேன். இதை கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? அந்த தண்ணி, கறி அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இப்போது நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் ரெடியாக. நான் ஒரு அளவு அளந்தில் பாத்திரம் உங்களுக்கு ஒரு கயிறு காமிச்சேன் பாருங்கள், அந்த பாத்திரத்தில் அளந்து ஊற்றணும். சரியா? இப்போது நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கறியை சேர்த்து உடனே தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா இங்கே கறி நமக்கு முழு பர்சன்டேஜ் வெந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இல்லை ஒரு 1/2 பாதம் 3/4 பாதம் தான் இருக்குன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு சாதத்தில் சேர்த்து வதக்கணும். அதை மறந்துடாதீங்க. சரியா? இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த கறி வச்சு தண்ணி ஒரு கூட வந்துச்சு, ஊற்றிட்டேன். இது 2வது கூட வருது, இதை ஊற்ற போகிறேன். நிறைய பேர் இதை கண்டிப்பாக ஊற்றுவாங்க தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பக்கத்தில் எடுத்து வைக்காமல் மறந்து அளவு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி எடுத்து திரும்ப ஊற்ற முடியாது. அதனால் முன்னாடியே வடிகட்டி எடுத்துன்னு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிங்க. அந்த தவறுகள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். சரியா? இப்போது நமக்கு எத்தனை குண்டா அரிசி வந்துச்சு நீங்கள் அப்போ பார்த்தீங்களே, இந்த அளவு பாத்திரத்தில் 4 கூட அரிசி ஃபுல்லாக வந்துச்சு. 1க்கு 1.25 நம்ம 5 கூட தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் இதை மாற்றவே கூடாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். 10 கிலோக்கு கீழே செய்கிறீங்கன்னா தான் 1க்கு 1.5 வைக்கணும். 10 கிலோவுக்கு மேலே நீங்கள் செய்கிறனாலே 1க்கு 1.25 பாஸ்மதிக்கு வைங்க. சூப்பராக உதிரியாக நல்ல வஃபியாக உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணணும். இந்த இடத்துலே செக் பண்ணணும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. நம்மளுடைய சொல்லி இந்த மிளகுத்தூள் காமிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மிளகுத்தூளை காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. சரிங்களா? நிறைய பேர் மிளகுத்தூள் தனிமால் தூள் மாதிரி 50 கிராம் வழி சேர்த்துருவாங்க. மிளகுத்தூள் காரம் நமக்கு கொஞ்சம் நமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நான் அந்த விறகு சொன்னேன்ல, அந்த சவுக்க விறகு எப்படி எரியுது பாருங்கள். நமக்கு அதிகமாக புகைச்சல் வராது. அந்த விறகை வந்து நம்ம கேஸ் அடுப்பை மாதிரி யூஸ் பண்ணலாம். அது நம்ம இழுக்கும் போது அழிஞ்சிரும், உள்ளே தள்ளும் போது உடனே பற்றி எரியும். அப்புறம் இந்த அரிசி நீங்கள் வட்டாவில் அளவு தண்ணி ஊற்றி
ஊற்றின உடனே இங்கே அரிசியை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கிங்க. அரிசி நல்லா ஊறி நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியில் சேர்த்த உடனே பாஸ்மதி அரிசி மட்டும் உடனே தம் போடுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி கொதி வரட்டும் நம்ம வடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. இங்கே தண்ணி ஊற்றின உடனே அங்கே அரிசியை வடிகட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி கொதி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன், 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணி கொதிச்சுனே இருந்தால் கூட உங்கள் அளவு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி சுண்டி குறைஞ்சிடும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியாணி அளவு ரேஷியோ நான் சொல்கிற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு சொன்னாலே இது நான் இந்த பிரியாணி செய்கிற வீடியோ யூடியூப்ன்றதில் ஒரு வீடியோ கிடையாது. 1000 பேருக்கு மேலே நல்ல ஒரு பிரியாணி சொல்லித்தர நிறைய பேர் இருக்காங்க அளவோட. ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டிப்ஸில் தான் நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை கொடுக்க முடியுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ லாங்காக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள், சரியா? இப்போது அரிசியை சேர்த்துட்டு தம்பி நான் இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்குறேண்ணே, மிளகுத்தூள் சேர்த்த இல்லையா, அதுக்கு செக் பண்ணி பார்த்தா இப்பயும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அரிசியை சேர்த்து கண்டிப்பாக நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடுங்க. ஏன்னா நமக்கு அந்த அரிசி வடிகட்டினா பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொட்டிட்டு அப்படியே மூடினீங்கன்னா அந்தக்குள்ளே தண்ணி உள்ளே போகாமல் சில அரிசி ஒன்று குத்தலாம் அப்படியே இருந்துடும், சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சின்ன பபிள்ஸ், அதாவது அந்த வர பபிள்ஸ் நடுவில் இருக்கணும். நான் நிறைய வீடியோ, நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்து சில விஷயத்தை பார்ப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா என் சேனல் வீடியோவில் இன்னொரு வீடியோ பாருங்கள். அதை விட ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொரு டிப்ஸு, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எப்படி ஒரு தவறை மாற்றலாம், என்னென்ன பண்ணலாம், காற்று வீசும் பதத்தில் நம்மளுடைய பிரியாணி பதம் மாறும் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரியாணி கண்டிப்பாக ஒரே ஈவனாக சமமாக நமக்கு பதமாக கிடைக்காது. எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கள் புது வியூவர்ஸ், சரிங்களா? இந்த விறகு பாருங்கள், அப்படியே அனல் நின்று நமக்கு நிதானமாக சூப்பராக எரியும். இப்போது ஒரு கொதி ஒரு கிளறின உடனே நான் ஒரு 4-5 விறகு எடுத்துட்டேன். இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் நான் பிரியாணி சாப்பிட போகும்போது ஃபங்க்ஷனில் நிறைய பிரியாணி வெட்டால் தீச்சி வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அனல் பக்குவத்தை கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் தம் போட்டிங்கன்னா சாப்பாடு தீச்சிலே இல்லாமல் நல்ல நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும், சரிங்களா? இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியலனா என்னோடய சேனல் வீடியோவை பாருங்கள். இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக நிறைய வீடியோவில் கேஸ் அடுப்புலையும் சரி விறகடுப்புலையும் சரி காமிச்சிருக்கேன். நம்ம அரிசியை போட்டு ஒரு கொதி வந்த உடனே பாருங்களேன், அந்த அரிசி நீரும் ஒன்றாயிடுச்சு. அந்த அளவுக்கு பாஸ்மதி அரிசி நமக்கு உடனே தண்ணியை இழுத்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் தான் பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும். அதே போல் அந்த ஒரு கொதி வர நீங்கள் அந்த விறகை ரெண்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியில் ஒரு 3 விறகு 4 விறகு நம்ம எரியிற மாதிரி வச்சுக்கணும். இந்த அரிசி வேகும் போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு அரிசி நீளமாகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வேகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்பவும் அனலை குறைச்சிடக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த காற்று வீசும் திசையில் பதம் மாறும்னு நான் சொன்னேன்ல. இப்போ பாருங்களேன், இந்த ஒரு சைடு காற்று அடிச்சதுனால நான் விறகு ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்பையும் அந்த அனல் எந்த சைடு அந்த இன்னொரு சைடு பக்கமாக போகுது. அதனால தான் எந்த அளவுக்கு காற்று நமக்கு அடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விறகை நகர்த்தி நம்ம அந்த அனலை கொடுக்கணும். நமக்கு நடுவில் தான் கொதிக்கணும் அதிகமாக, சரிங்களா? அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா சமமாக வேகும், சரிங்களா? இப்போது அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா நமக்கு சேர்ந்துருச்சு. பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கிளறி விடுறது அப்படியே பெரட்டி போடணும். ரொம்ப போட்டு கிண்டனா அந்த ஒரு இதில் கூட அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அனல் நான் எந்த பக்கத்தில் வச்சுருக்கேன், இதிலிருந்து இன்னும் 2 விறகு எடுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பதற்றப்படாமல் ரொம்ப பொறுமையாக செஞ்சால் தான் நமக்கு அந்த தம் போடும்போது சாப்பாடு கொஞ்சம் கூட தீச்சல் இல்லாமல் நமக்கு சாப்பாடு சூப்பராக எடுக்க முடியும். அதே போல் அதிகமாக அரிசி போட்டு செய்யும்போது நல்ல கிளற அந்த நபராக பார்த்து நமக்கு 4 பக்கமும் கிளறி விட்டால் தான் நமக்கு அந்த சாப்பாடு ஈவனாக சமமாக நமக்கு பதமாக கிடைக்கும். நான் உங்களுக்கு இங்கே சொல்கிற இந்த ஃபிசிக்கல் டிப்ஸ்னு சொல்கிறேன்ல, இது எல்லா தவறுகளும் செஞ்சு அனுபவித்து இதை எப்படி மாற்றணும், நம்ம என்ன செய்யணும்லாம் நினச்சி அதை யோசித்து தானே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் புது வியூவர்ஸ் பார்க்குறீங்கன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயோ ஒரு மாஸ்டர், இங்கேயோ ஒரு நபர் நம்ம வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கு
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆசை உள்ளவங்களுக்கு இன்னும் நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நாங்கள் அந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கடைசியாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றாயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா அனலெல்லாம் குறைச்சிட்டு கடைசியாக அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி தட்டு போட்டு கொஞ்சம் மூடுங்க. ஃபஸ்ட்டு கொதி வரும்போது மட்டும்தான் நீங்கள் தட்டு போடணும். அடுத்தது நீங்கள் கிளறும் போது தட்டு போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தட்டு போட்டிங்கன்னா அனல் அதிகமாகி உங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு இன்னும் தம்மாகிற மாதிரி ஆகும், பக்குவம் குறையும், சரிங்களா? அதனால் இப்போ பாருங்கள், அந்த நீர் நீங்கள் கிளறி விட்ட உடனே கொஞ்சமாக லேசாக அங்கங்கே நீர் சொரத்து மேலே வரும் லைட்டாக. அதாவது நீங்கள் சொதன்னு, அதாவது கொஞ்சம் ஈரப்பாத்திரம் நீங்கள் அந்த தம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நீரும் சாப்பாடு ஒன்றா உள்ள தம்மாகி சாப்பாடு பூத்து நமக்கு நல்ல பொசன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் கீழேயும் பார்க்குறீங்க மேலேயும் பார்க்குறீங்க, அந்த கிளற தண்ணி குறைய நான் கீழே இருக்கிற அனலை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே எப்படி அரிசியை வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் நம்ம இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி வாழை இலை, நெய், புதினாமல்லி தழை, இந்த கலர் நம்ம பாசுமதிக்கு மட்டும் டபுள் கலர் சேர்க்கலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் முன்னாடியே தண்ணியில் கலந்து வச்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் ஏன்னா இந்த இடம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பதம் கிடைக்கும், தீச்சல் விழாது, சரியா? நம்மளுடைய சொன்னல அந்த நெய்யை ஊற்றி முந்திரி பயிறு போட்டு இந்த மாதிரி நடுவில் நல்லா கொஞ்சம் அழுத்தி வச்சுருங்க. இது இந்த நெய், இந்த ஸ்மோக் தம் பிரியாணி அப்படின்னா இந்த நெய் நமக்கு ஹீட்டு ஆகி இதிலேருந்து நமக்கு அந்த வர ஆவி ஃப்ளேவரு சாப்பாட்டில் சூப்பராக கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம பிரியாணிலேயே முந்திரியை போட்டு செய்வோம். அது என்ன பண்ணும், ஈரம் அதிகமாகி நமக்கு அந்த ஒரு கிறிஸ்பியாக கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் ஊற்றி போட்டு நான் தம் போடுறேன், கடைசியாக பாருங்களேன், அந்த முந்திரி பயிறு செம்மையாக நமக்கு அப்படியே மொருவலாக இருக்கும். அதை பிரியாணி மேலே அப்படியே ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்து போடும்போது சில பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த முந்திரி பயிர் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். அதோட ஸ்மோக் ஃப்ளேவர், அதாவது அதோட ஆவி ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நெய்யை கடைசியில் நம்ம மேலே ஊற்றிடலாம். இப்போது கீழே இருந்து எல்லா கந்தும் எடுத்தும் மேலே போடுறோம். நீங்கள் அதிகமாக அரிசி, அதாவது ஒரு 30 கிலோ 40 கிலோ செய்யும்போது அதிகமாக மேலே போடுது அந்த கந்து போடுங்க, அப்போ தான் நமக்கு நீர் இழுக்கும். அது இல்லாமல் நீங்கள் அள்ளி எடுத்து ஒரே நடுவில் மட்டும் போடக்கூடாது, சமமாக தட்டு ஃபுல்லாக இருக்கணும், பார்த்தீங்களா? அதுபோல் இப்போ நமக்கு நல்லா தம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் அரை மணி நேரம், இல்லை உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பிரித்து பிரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அந்த நெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகி முந்திரி நமக்கு அப்படியே வறுத்து சூப்பராக இருக்குது. இப்போது இந்த பாசுமதி பார்த்தீங்களா, நான் நல்லா வெந்துடுச்சு. வடி பிரியாணியில் சொல்லியிருக்கேன், பாசுமதி மட்டும் நம்ம தம் போடும்போது குச்சியாக மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 90% நல்லா தம் ஆகியிருக்கு, நல்லா சாதம் வெந்திருக்கு நம்ம நினச்சிக்கலாம், சரிங்களா? இப்போது அந்த நெய்யும் முந்திரி எடுத்து அதே சாப்பாடில் மேலே நடுவே கலந்து ஊற்றிக்கிறேன். உடைச்சி எடுக்கும்போது அந்த நெய்யோடு அந்த முந்திரி பயிரோடு அந்த பாசுமதி அரிசி மட்டன் பிரியாணி வேறு லெவல் போங்க. நல்லா சாப்பிட்டவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்டு காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க. இதனால் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். அதே போல் இந்த தம்மு உடைக்கும் போது அது பார்த்திங்களா, கரண்டியை ரொம்ப அடியே வரைக்கும் விட்டு தூக்காதீங்க. ஏன்னா நமக்கு சாப்பாடு அப்படியே நசுங்கின மாதிரி வரும். கொஞ்சமாக மேலேயே நம்ம உடைச்சிட்டு கொஞ்சமாக உடைங்க, சரியா? சாப்பாடு பாருங்கள், நமக்கு அப்படியே உதிரியாக அப்படியே சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மசாலா, அந்த ஈரப்பதம் நமக்கு இன்னும் ஆற நல்லா நமக்கு ட்ரை ஆகி நமக்கு அந்த இது சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ரைஸை பாருங்கள், ஒன்று கூட உடையில் நமக்கு அப்படியே நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நெருப்பு கந்து தட்டு மேலே போட்டிங்களே, அது திறக்கும்போது எடுத்தோடனே கீழே கொட்டிடாதீங்க, அதை வைங்க. ஏன்னா சில டைமில் நமக்கு உள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே திரும்பவும் அந்த கந்தோட தம் போடுங்க. இப்போ பீஸு உடச்சி கட்டுறோம் பாருங்களேன்.
எவ்வளோ ஜூஸியாக நமக்கு அப்படியே சும்மா பொசுன்னு வெந்திருக்கு. மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு நல்லா வெந்து சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் வேகாமல் கிடைச்சிட்டா நமக்கு அந்த மட்டன் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அதோடைய காஸ்ட்டு அதிகம். அதனால் நமக்கு இதான் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. நான் கறி வேகும்போது ஒரு பைப்போடு ஒரு கறி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அந்த பைப்பு தான் இந்த பைப்பு. இதில் இருந்த கறியே இல்லை. அப்போது நமக்கு நான் வேக வைக்கும் போது நல்லா வேக வச்சுட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து வேக வைங்க. இந்த அரிசியோட லென்த்தை பாருங்களேன், எவ்வளோ நீட்டு இருக்குது. அந்த லென்த் அதுவும் இல்லாமல் அந்த கரண்டியில் சாப்பாடு ஒட்டவே கூடாது. நீங்கள் அள்ளி சாப்பாடு கரண்டியில் ஒட்டுதுன்னா நமக்கு நீர் இருக்குது, சாப்பாடு குழஞ்சிடுச்சின்னு ஒரு அர்த்தம். இப்போது நான் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்து கறி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுவும் அந்த மிளகு தூள் காரம், அதாவது நம்ம முன்னாடியே சேர்க்காம கடைசியில் சேர்க்குறோம்ல, இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்து காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிட்டு துல்லியமாக சேர்த்தா அந்த மிளகுத்தூள் காரம் கடைசியில் நமக்கு அந்த மட்டன் பிரியாணி கூட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் அந்த சாப்பிட்டு காமிக்கிறேன்ல, இந்த வீடியோவை ஒரு ஷார்ட் வீடியோவாக செய்யும் போதே எடுத்து போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதை நான் மண்டபத்தில் நாங்கள் எடுத்து பிளைட் அடித்து கொடுத்தோம். ஒரு வடி பிரியாணியிலும் சரி, ஒரு தம் பிரியாணிலும் சரி, கறியை ஒன்றா போட்டு செஞ்சால் பிளைட் அடித்து கொடுங்க. அப்போ தான் சமமாக எல்லாருக்கும் போகும். அதுவும் தெரிஞ்ச சமையல்காரங்க கூட வந்தவங்க நீங்கள் எடுத்து அடித்து கொடுத்தா தான் அது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு எல்லாருக்கும் போய் சேரும். இது தம்பிங்க எங்கள் ஊர் நல்ல வேலை செய்வாங்க. இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் நான் 2-3 தடவை போய் கேட்டேன், நல்லா இருக்குப்பான்னாங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில் பெட்ரோல் விலை கம்மின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. இந்த மீன் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. உடனே அதை ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஏதோ ஒரு காம்பர் நம்ம கலர் மீன் ஆகுறது எதையும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் பாண்டின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? என்னதான் பாண்டி வெளிநாடு இருந்தாலும் நம்ம ஊரை போல் வருமா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஆனால் அதை விட முக்கியம், நான் முன்னாடி சொன்னேன்ல, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் எனக்கு அதிக சந்தோஷமே தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனல் பெரிய வீடியோ ஆகிறதோட எங்கோ ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் பெரிய ஆள் ஆனாலும் அது ஒரு சந்தோஷமே எனக்கு போதும். சரிங்களா? எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் தருவீங்க. உங்களுக்கு தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.